என்னடா? ஐயா ஆஸ்பத்திரியிலேருந்து வரேன் ஐயா. மயில் வந்திருந்தாயா, கருணாகரனை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். என்ன பேசுனா? தான் குடும்பமே எதிர்த்தாலும் சுஷ்மா கழுத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தாயா. என்னடா உனக்கு? என்னது இது? உனக்கு 1000 கோபம் இருக்குண்டா. அந்த பணத்தில் காட்டக்கூடாது. அது மகாலட்சுமி இல்லை, மரியாதை எடுத்து கணத்தில் போடு. சி வெக்கமா இல்ல? தாய், கொஞ்ச நாளா நீ மரியாதைலாம் பேசிட்டு இருக்க, அடிச்சு மூஞ்ச உடச்சிருவோம், ஜாக்கிரதை. மற்றவன்ட்ட பேசுற மாதிரி எங்கிட்டையும் பேசுறேன். நான் அப்பன்டா. பெத்த மகனை விட உனக்கு பணம் தான் முக்கியம், அப்படிதானே? ஏன்டா இப்படிலாம் பேசுற? எவனாவது பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருந்தா பணத்தை வாங்கிட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்துருப்பல. உனக்கு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். எனக்கு சுஷ்மாவை கல்யாணம் பண்ணி வை. பெத்த மகனுக்கு துரோகம் பண்ணாத. இப்ப என்ன நடந்துருச்சு? நீ இவ்வளவு கோவப்படுற? இனி என்ன நடக்கணும்? கருணாகரனுக்கு மயில் கிட்னி கொடுத்துட்டான். கருணாகரன் உயிரை காப்பாத்தி சுஷ்மா மனசுல இடம் பிடிச்சிட்டான். இனிமே அவனை அசைக்கவே முடியாது. சுஷ்மா மனசு மாறவே மாட்டான். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மயில் வாங்கின கிட்னியை கொடுத்ததுனால அவன் வேலை இழந்துட்டான். கருணாகரன் மேலேயும் சுஷ்மா மேலேயும் அவனோட அம்மாவும் அக்காவும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாதுங்கிற உன்னையும் என்னையும் விட அவங்க பயங்கர உறுதியா இருக்காங்க. மயிலை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க அம்மா அவங்க அக்காவை மீறி சுஷ்மா கழுத்துல தாலி கட்டுவான். உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான்டா மகனே. அவன் அப்படிலாம் காட்ட மாட்டான். அவனுக்கு அவன் குடும்பம் ரொம்ப முக்கியம். அவங்க அம்மாவும் அக்காவும் யார சொல்றாங்களோ அவங்க கழுத்துல தான் தாலி கட்டுவான். சும்மா சப்ப கட்டு கட்டாதப்பா. கிட்னி டொனேட் பண்றதுக்கு ஆளுங்களை கூட்டு வந்தா சுஷ்மாவை எனக்கு கட்டி வைக்கிறதா சொல்லி அவங்க அம்மா இன்னைக்கு சொன்னாங்கல்ல. என்ன பண்ண? எங்கடா பண்ண விட்டாங்க? அதுக்குள்ளதான் அந்த மூதையை ஓடி போய் அவனுக்கு கிட்னி கொடுத்துட்டான்ல. இதெல்லாம் அவங்க பிளான் பா. ராஜா சொல்ற ஆபரேஷன் நடந்தா சுஷ்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு நம்மள ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த கேப்ல அவங்க மயில வச்சு அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. இப்போ நீ போய் கேட்டேனா டோனரை கூட்டு வரல, நமக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மள அவாய்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணி கவுத்துட்டாங்கப்பா. என்ன யோசிக்கிற நீ? நீ பெரிய ராஜதந்திரன் நினைச்சிட்டு இருக்க. உன்னை விட பெரிய ஆளுன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க. இல்ல 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 இல்ல, ராஜுக்கு அவ்வளவு மூளை எல்லாம் இல்லப்பா. ராஜுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா மயில் வாகனா யாரு? போலீஸ்காரல்ல. அதனால நம்மளை சமாளிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணி கொடுத்துருப்பான். நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு அவன் நினைச்ச மாதிரி ஆபரேஷன் முடிச்சிருப்பான். அப்படியா சொல்ற? அப்படித்தான். போய் போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட தோத்து போயிட்டியே. உங்க அப்பன் தோத்து போக மாட்டான். அவன் ஜெயிக்கிறது கொஞ்சம் தள்ளி போயிருக்குது, அவ்வளவுதான். மயில் வாகனத்தோட அம்மாவையும் அக்காவையும் அவனுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்கேன். ஒரு நாள் சுஷ்மாவை கட்டிக்கிறதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. எப்படி இவ்வளோ உறுதியா சொல்ற? கருணாகரன் குடும்பமும் மயில் வாகன குடும்பமும் இனிமேல் ஜென்மத்திலையும் ஒன்று சேர மாட்டாங்க. நான் அந்த அளவுக்கு தூபம் போட்டு வந்திருக்கேன். மறுபடியும் எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடற? தொப்புள் கொடி சென்டிமெண்ட்டை பத்தி உனக்கு தெரியாதுமா? அவனை இந்த இடத்துல அதைத்தான் பிரம்மாஸ்திரமா யூஸ் பண்ண போறேன். ஒரு நாளும் மயில் வாகனே சுஷ்மா கழுத்துல தாலி கட்ட முடியாது. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அப்பா மேல நம்பிக்கை வச்சு நிம்மதியா போ, நான் பாத்துக்கிறேன். எங்க வச்சேன்? ஷோ என்னத்த? என்னாச்சு அத்த? ஏன் அழறீங்க? பாத்தியா உமா, பாலாட சங்கு நான் முழுகாம இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா கொடுத்தது
ரொம்ப ராசியான பாலாடு. ராஜு பிறந்ததும் அவனுக்கு இதுலதான் சக்கரை தண்ணி கொடுத்தோம். மீனா, துவாரகேஷ் எல்லாரும் இதுலதான் குடிச்சாங்க. ஸ்னேகா முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் இத தேடி எடுத்து வச்சேன். ஆனா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அழாதீங்க அத்தை. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாவி, கருவு கலக்க அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. அத்தை, அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சது நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சு அவ இப்படி பண்ணிருக்கானா, அவளுக்கு நம்ம சந்தோஷத்தை விட பிறந்த வீடு ரொம்ப முக்கியமா போச்சாத்த. கருணாகரன சொந்த அப்பா மாதிரி துவாரகேஷ் பாத்துக்கிட்டான். ஆனா இப்போ துவாரகேஷ் அப்பா ஆக முடியாதபடி பண்ணிட்டாளே. இனிமே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது. அப்படியே ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாலும் ஸ்னேகா கன்சீவ் ஆவான்னு உறுதியா சொல்ல முடியாதத்த. நீ என்ன உமா சொல்ற? ஆமா அத்த, தானா கலைஞ்சிருந்தா பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ஷன் பண்ணிருக்கா. என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. அபார்ஷன்ல கருப்பை வீக்கா இருந்தா மறுபடியும் கரு தங்காதத்த. அப்படியா சொல்ற? ஐயோ மா, அம்மா, மீனா வந்துட்ட போல. மீனா, போங்க. மா, வாமா. மீனா நல்லா இருக்கீங்களா அண்ணி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னம்மா கையில? ஸ்னேகா குழந்தைக்காக வச்சிருந்த, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. வா மீனா. ஸ்னேகா, ஆமா தம்பி எங்க? அவரு வெளியில போயிருக்காரு. எப்படி இருக்கான்? உன்கிட்ட ஒழுங்கா பேசுறானா? நான் ஏன் பேசணும்? மூஞ்ச பார்த்தாலே எரியுது. டேய், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். குடிச்சிருக்கியா? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க, குடிச்சிங்களா? ஆமாண்டி, குடித்தேன். அதுக்கு என்ன இப்போ? நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன். அது கேட்க நீ யாரடி? நீ வெளியே போடி. டேய், நீ குடிச்சியாடா? கேக்குறல்ல, குடிச்சியாடா? குடிச்சியா? சொல்லுடா. அடிக்காத. இந்த குடும்பத்துல யாருக்குமே இல்லாத பழக்கத்தை எங்கடா கத்துக்கிட்ட? சொல்லுடா, சொல்லு. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? சொல்லுடா, சொல்லு. ஏன் அப்படி பண்ண? ராஜிவா, ஏன் அப்படி குடிச்ச? ஏன் குடிச்ச? சொல்லு. ஏன் குடிச்ச? ராஜிவா, ராஜிவா. என்னம்மா? என்னம்மா என்னாச்சு? பாருடா, உன் தம்பிய என்ன உனக்கு? குடிச்சிட்டு வந்திருக்கான்டா. குடிச்சிட்டு வந்திருக்கானா? பாருடா எப்படி ஆயிட்டான்னு. இதுக்காகவா நான் அவனை பெத்து வளர்த்தேன். என் பையன் வாழ்க்கையே போச்சே. ஐயோ கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்தா நான் செத்தே போயிருக்கலாம்டா. பாருடா, இவளை கல்யாணம் செஞ்ச பாவத்துக்கே நீ இதெல்லாம் அனுபவிக்கணுமோ? இவ்வளோ முதல்ல இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க, போக சொல்லுங்க.
கொஞ்சம் நீ பொறுமையா இரு. வந்து என்னன்னு கேளுடா வா. டேய் தம்பி துவர்கேஷ், என்னடா இது? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நீ போய் குடிச்சிட்டு வந்திருக்க. ஐயோ, என்னம்மா இது? டேய் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா? அப்பாக்கு தெரிஞ்ச தாங்க மாட்டாரா, கொண்டு போட்டு வர்றா உன்னை. கொல்லட்டும், நான் செத்து போகிறேன். இனிமேல் இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும்? டேய், உன் பொண்டாட்டி தெரியாம தானே தப்பு பண்ணா. நீ அவளை மன்னிச்சு ஏத்துக்கோடா. அதான் உங்க 2 பேருக்குமே நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இல்லைக்கா, இவ கூட என்னால் இனிமேல் குடும்பம் நடத்த முடியாது. டேய் பார்த்தாலே இவ செஞ்ச துரோகம் தான் ஞாபகம் வருது. இவ இருந்த என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அனுப்புங்க வெளியே. எஸ் நேஹா, துவாரகேஷ் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா வீட்டுல போய் இரு. டேய் வாய மூடு. உன்னை கேட்டாங்களா இப்போ? பெருசா பார்த்து அட்வைஸ் பண்றதுக்கு என்ன தேவையில்லாம பேசினா தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இந்த பழக்கம்லாம் வேண்டாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணன்னு தெரிஞ்சது துவர்கேஷ், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னால் முடியல. என்ன இவனை மதிக்காம அவ வயிற்றுல இருந்த என் குழந்தை அழிச்சிட்டானே, அதை நினைச்சால என்னால் நான் கொஞ்சமாக தான் எனக்கு கொடுத்து சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்சமாக தான். என்ன நம்ப மாட்டேன்ல? ஐயோ சாரி அண்ணா, லெக்கி ஸ்லிப் ஆயிடுச்சுண்ணா. டேய், ஸ்னேகா செஞ்சது தப்புனா இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்க, இதுக்கு பேர் என்னடா? அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாரு. வேண்டாம், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, அதை நீ கெடுத்துடாத. எனக்கு எல்லாரும் கருத்து சொல்றீங்க. தான் நிக்கிறாள், ஒரு உயிரை கொண்டவ, இவ்வளவு சொல்ல மாட்டீங்களா? டேய் எனக்கு எல்லாரும் கருத்து சொல்றீங்க. தான் நிக்கிறாள், ஒரு உயிரை கொண்டவ, இவ்வளவு சொல்ல மாட்டீங்களா? டேய் ஸ்னேகாவுக்கு நாங்க புத்தி சொல்லிருக்கோண்டா. நான் செஞ்சது தப்புன்னு அவளுக்கும் புரிஞ்சிருக்கும். இனிமேல் இந்த கர்மத்தை தொடாதடா. என் குழந்தை மறக்க முடியல. பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியல. அதனால தான் குடிச்சேன். தப்பா சொல்லுக்கா? தப்பா? தப்பா? டேய் பாருங்க, நீ பேசுறதெல்லாம் போதும் விடு. சொல்லுண்ணே. சரி, நான் அதெல்லாம் சொல்றேன். நீ முதல்ல உள்ள வா. வா வந்து அக்கா அவ பக்கம் என்னை யாரும் மதிக்கிறது இல்லை. பாத்திரம் பாத்து நாட்டு நீ படு மகனா, படு. என் குழந்தை போச்சு, என் குழந்தை போச்சு. எப்படி இருக்கான் பாரு அவன். சரிம்மா விடு. ஏதோ இன்னைக்கு தப்பு பண்ணிட்டான். இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். ஐயோ, எப்படி வந்திருக்காது? அப்பாக்கு தெரியாம பார்த்துப்போம். பெத்த வயிறு பத்தி எரியுது. மேடம், கொஞ்சம் வெளியில ஏய், வெளியே போ. ஏய் சொல்றாங்கல்ல, போ. கங்க்ராட்ஸ் டாக்டர் கருணாகரன்.
சேர்ந்துருவேன்னு நினைச்சேன். எப்பயோ தப்பிச்சிட்டேன். இது டெம்பரவரி தாங்க. நாம கொடுக்குற ஷாக்ல பொசுக்குன்னு மண்டையை போட்டுருவாரு. டேய் பாவண்டா, கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருந்துட்டு போட்டுமே. இந்த ஆள் உயிரோட இருந்து என்னக்கா சாதிக்க போறாரு? போய் சேர வேண்டியதானே. டேய் பொசுக்குன்னு போயிட்டா அப்புறம் இங்க நடக்கிற கலவரெல்லாம் தெரியாம போயிடுமே. நம்ம ஆட்டத்தை பார்க்காம இந்த ஆளு சாக கூடாதுடா. நீ சொல்றது சரிதான்க்கா. கொஞ்ச நாள் இருந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிட்டோம். என்ன வேணும் உங்களுக்கு? பேசாம இங்கிருந்து போயிடுங்க. பயப்படாத டாக்டர், நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். சீக்கிரம் சொல்லுக்கா. மனுஷனுக்கு பல்ஸ் ஏறி ஹார்ட் அட்டாக் வரதை என் கண்ணோட பார்க்கணும். நீ பாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இங்க வந்து படுத்துக்கிட்ட. வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு கிட்னி கொடுக்கறதுக்காக உன் பொண்ணு ஸ்னேகா யாருக்குமே தெரியாம கருவை கலைச்சிட்டா. போய் நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். பாருடா கா, இந்த ஆளுக்கு ரொம்ப தான் நெஞ்சு அழுத்தங்கா. கடைசியில ஸ்னேகா கருவை கழிச்சு யூஸ் இல்லாம போச்சு. அதான் உங்க வீட்டு மாப்பிள்ள மயில் வாகன அவன் கிட்னி கொடுத்து உன்னை காப்பாத்திட்டான். பாவம் ஸ்னேகா அவசரப்பட்டு கருவை கழிச்சிட்டு அவ படுற பாடு இருக்குது. துவாரகேஷ் அவளை ஒதுக்கி வச்சுட்டான். மூஞ்சிலேயே முழிக்காத போடுன்ட்டான். உன் பொண்ணு அவன் காலில் விழுந்து கெஞ்சரா கதறா. துவாரகேஷ் அவளை ஏத்துக்கிறதாவே இல்லை. அத்து விட்டுட்டான். அப்படிலாம் இருக்காது. ரெண்டு பேரும் முதல்ல வெளியே போங்க. அட இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. மொத்தத்துல நீ உயிர் பொழைச்சதே சுத்த வேஸ்ட். இனிமே உன்னை சுத்தி ஒரு நல்ல காரியமும் நடக்க போறதில்ல. அடுத்தடுத்து உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு கண்ணகரா. சின்னடா தம்பி, இனிமே உன் காதுல எழவு விழுந்த வீடு மாதிரி அழுகையும் ஒப்பாரியும் மட்டும்தான் கேட்கும். உன் பொண்ணை பிறந்த வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் அவ காலம் பூரா வாழ வெட்டியா காலம் தள்ள வேண்டியதா. வேற வழி இல்ல. உன் பொண்ணை பிறந்த வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் அவ காலம் பூரா வாழ வெட்டியா காலம் தள்ள வேண்டியதா. வேற வழி இல்ல. சுஷ்மாக்கும் மயிலுக்கும் கல்யாணம் ஆகுன்னு கனவுல கூட நினைக்காத. அந்த பெருமாள் விடமாட்டான். இனிமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தினம் தினம் நரகம் தான். தயவு செஞ்சு இங்க இருந்து ரெண்டு பேரும் வெளியே போங்க. ஏன் டென்ஷன் ஆகுற? செத்துலான்னு தோணுதா? செத்து போயிடு. அப்பா மேல இருக்க பாசத்தால தாய் பாசத்தையே அடகு வச்ச உன் பொண்ணு வாழ வெட்டியா வாழத உன்னால பார்க்க முடியாது. அப்படி பார்க்கறதுக்கு பதிலா செத்து போயிடு. இப்போ பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் மலர் வளையமும் வாங்கிட்டு வந்துருவோம். என்ன அத பார்க்கறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. நாங்க சொல்றதை நம்பலனா உன் தங்கச்சி ராஜி கூப்பிட்டு கேளு. யோசிக்கிறாரு. வா நம்ம போலாம். ஏங்கா, ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரம் நம்ம கைக்கு வந்த விஷயத்தை அந்த ஆளுகிட்ட சொல்லவே இல்லையே. அவசரப்படாத. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நாம நுழையணும். பதறி அடிச்சுட்டு அவங்க எல்லாரும் ஓடணும். அப்ப தெரிஞ்சா அதுல ஒரு கிக் இருக்கும். செம்மக்கா. அம்மா, இனி எவ்வளவு நேரம் இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க போற? மாத்திரை போட்டியா இல்லையா? இல்லம்மா. போய் முதல்ல மாத்திரையை போடு. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கிறியா? இன்ஸ்பெக்டர் மயில், சாரி
மாஜி இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் இருக்காரா? வெளியில போயிருக்கான். வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. ஐயா, அதுக்கு இவ்வளவு சீரியஸா மூஞ்சி வச்சுக்க? உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தானே வந்திருக்கேன். உங்க பையனுக்கு கிட்னியும் இல்ல, வேலையும் இல்ல, குடும்பம் இப்ப கஷ்டத்துல இருக்கும்ல. அதை சொல்லதான் வந்தீங்களா? சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஏமா அவசரப்படுறீங்க? கூடு தேடி ஒருத்தன் வந்து உதவி பண்றேன்னு சொல்றானே, அந்த நல்லவனை உட்கார வச்சு வாயார 4 வார்த்தை பேசணும்னு தோணுதா? போன்றீங்களே. நாங்களே நொந்து போயிருக்கோம். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயா, நீ என்னவா? நீ எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு தப்பாவே பேசிட்டு இருக்கிற. உங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணத்தானே வந்திருக்கேன். என் மனசையே புரிஞ்சுக்க மாட்டேன்றிய. சும்மா நடிக்காதீங்க. என் தம்பியை கொல்ல பார்த்தவர் தானே நீங்க. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு நான் ஏன் உன் தம்பியை கொல்ல பாக்குறேன்? உன் குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன். என்னையும் என் மகனையும் பிரிக்க பார்க்காதீங்க. போயிடுங்க. ஐயோ, என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? நான் போய் அப்படி ஒரு தப்பு பண்ணுவேனா? அதுவும் நல்லா இருக்கிறவங்க குடும்பத்தை போய் பிரிக்கிறதுக்கு நான் வருவேனாமா? மா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்து ஊருக்குள்ள சில பேர் பொறாமையில பேசுவான். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. கிசு கிசு. விஷயத்துக்கு வாங்க. இப்ப கேட்டிய, இது சரியான கேள்வி. இப்போ உன் தம்பிக்கு வேலையும் போச்சா, கிட்னியும் போச்சா, இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிற? அந்த ஐஜி சௌத்ரி இருக்கானே, அவன் நல்லவன்ல தெரியுமா? அவன் அந்த கருணாகரனோட ஆளு. இவனும் அவனும் சேர்ந்து பேசி தான் கிட்னி உருவிட்டானுங்க. அந்த ஐஜி சொல்ற மாதிரி உன் தம்பிக்கு வேலையெல்லாம் கிடைக்காது. ராஜலட்சுமி சாதாரணப்பட்ட ஆள் இல்லம்மா. சுஷ்மாவை காட்டியே உன் பையனை மயக்கி வச்சிருக்கான். சுஷ்மாவை உங்க வீட்டு மருமகள் ஆக்கணும், அதுதானே உங்க பிளான்? கரெக்ட் தான். நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்ப நான் அவங்க வீட்டுக்கு சம்பந்தி ஆயிட்டேன்னு வைங்க, அவங்க என் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. நீங்க அவங்க வீட்டு சம்பந்தி ஆனீங்கன்னா நீங்க தான் அவங்க கண்ட்ரோல்ல இருப்பீங்க. இப்போ உங்க பையன் அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டான்னு வைங்க, உங்க 2 பேர்த்தோட நிலைமை